அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பல நேரங்களில் உங்களுக்கு தோல்வி அடைகிறதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். உங்களோட கவனம், சிந்தனை, செயல். உங்களோட அறிவு பதிவானது பார்த்தது, கேட்டது, கெட்டது இதை வச்சு உங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கும், செயலுக்கும் அது கூட நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு இதுதான் அர்த்தம்னு முடிவு பண்ணிக்குவீங்க. இதனால தான் பல நேரங்களில் உங்களுக்கு தோல்வி கிடச்சிருது. அப்போ கவனம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவனம் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாத்தையும் ஒரு பொது நிலையில் பொதுப்படையாக பார்க்குறத ஆரம்ப நிலையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் எச்சரிக்கையான ஒரு நிலையையும் கொடுக்கறது தான். அந்த விழிப்புணர்வானது உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது, விழிப்புணர்வை கொடுக்குது. அதைத்தான் கவனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கவனம் உங்களுக்கு எப்படி செயல்படுதுன்னா, உங்கள் மனசை ஒரு வடிகட்டி செயல்பாட்டுக்கு செயல்படுத்துது. கவனிக்கிறதை எப்படி, எச்சரிக்கையாக இருக்கிறதை எப்படின்னு விழிப்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுது. எந்த தகவலை எப்படி கவனிக்கணும், என்ன மாதிரி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அது உதவி செய்யுது. அப்போ இந்த கவனிக்கிறது உங்களுக்கு விஷயங்களை உணர்றதுக்கு உதவி செய்யுது, தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது, இப்படி ஒன்று இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அப்போ அடுத்தது ஃபோக்கஸ்னு சொல்கிறோம். ஃபோக்கஸ்னால் என்ன? ஒழுங்குபடுத்துறது. ஒழுங்குபடுத்துதல் எப்படி? எந்ததை நீங்கள் கவனிச்சிங்களோ அந்த கவனித்ததை ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு அந்த செயலாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். அதை சிந்தித்து அதை தீவிரமாக அந்த செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு இப்படி தான், இதுதான் அந்த மைண்டு அதுக்குள்ளே ஃபிட் பண்ணி செயல்படுத்துறது தான் செயல்பாடு, ஃபோக்கஸ்ஸு, ஒழுங்குபடுத்துதல்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, சேரில் அங்கிட்டும் இங்கிட்டும் ஒன்றா இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷனாக பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அது ஒழுங்குபடுத்துதல். ஃபோக்கஸ் பண்ணி இது இப்படி தான், இந்த ஆங்கிள் இப்படி வச்சா அழகாக இருக்குன்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறது. கவனிக்கிறதுங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சேர் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு கவனிச்சிட்டிங்க, அதை ஒழுங்குபடுத்துறது தான் ஃபோக்கஸ். அப்போ நம்ம மைண்டு பல நேரங்களில் ஃபோக்கஸ் பண்ணும், கவனிக்காது. பல நேரங்களில் கவனிக்கும், ஃபோக்கஸ் பண்ணாது. ரெண்டும் மாறுபட்டு செயல்படுறப்ப தான் தோல்வி அடைஞ்சிருது. அப்போ இந்த ஃபோக்கஸ் பண்ணுற செயல்பாடு உங்களுக்கு பல நேரங்களில் உதவியாக இருக்குது. நீங்கள் கவனித்ததை விழிப்பு நிலைக்கு கொண்டு அதைய ஒரு பர்ஃபெக்ஷன், மைனூட்டாக நுண்ணறிவு செயல்படுத்தி செய்கிறதுக்கு உதவி புரியுது. அப்போ உங்களுக்கு பல நேரங்களில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை உங்களால் ஒருங்கிணைந்து செய்ய முடியலைன்னா எங்களோட நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்யுது. பல நேரங்களில் நீங்கள் சரியான கவனிப்பீங்க, சரியான அதை ஃபோக்கஸ் பண்ணி செயல்படுவீங்க. அந்த நேரத்தில் யாராவது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. உங்கள் நண்பர்களோ, உறவினர்களோ, மற்றவர்களோ சொல்கிறப்ப, இல்லை நீங்கள் படித்ததை வச்சோ, நீங்கள் கேட்ட தகவலை வச்சோ நீங்களே அதை சரி பண்ணுறதுக்கு செய்கிறப்ப அது மறுபடியும் வீழ்ச்சி நோக்கி போயிடுது. அப்போ அந்த பர்ஃபெக்ஷனை எப்படி கொண்டு வர்றது? அப்போ துறை சார்ந்த நிபுணர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படுது. இதைத்தான் எங்களோட நிறுவனத்தில் நாங்கள் கொடுத்து கொண்டு வருகின்றோம். எப்படி உடல்நிலை சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ, வண்டி சரியில்லைன்னா கொண்டு போய் மெக்கானிக்கு கிட்ட கொடுத்து சரி பண்ணுறோமோ, அந்த மாதிரி உங்கள் லைஃப் பேட்டர்னில் உங்களோட பிஸ்னஸ் ஆகலாம், லைஃப் ஸ்டைல் ஆகலாம், உங்களுடைய குழந்தைகளோட எஜுகேஷன் ஆகலாம். இதில் ஒரு சமநிலைக்கு மாற்றமாக ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டுருக்குதுன்னா இது லைஃப் அனாலிசிஸ் தேவைப்படுது. குழந்தைகளாக இருந்தால் கல்வி சார்ந்த ஆலோசனை தேவைப்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பிஸ்னஸ் அனாலிசிஸ் தேவைப்படும். லைஃபாக இருந்துச்சுன்னா லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது லைஃப் அனாலிசிஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும், வளர்ச்சி அடைவதற்கும், மேன்மை அடைவதற்கும், தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சியடைவதற்கும், மேன்மையடைவதற்கும், வெற்றியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.